அனைவருக்கும் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஹைலைட்ஸ். ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஒவ்வொரு வகையான ஆயுள் தண்டனைகள் அவர்கள் செஞ்ச குற்றத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டாலும் கூட அதோடைய இம்ப்ளிகேஷன் ஒன்று தான். அனைவருக்குமே சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. 9 பேரும் குற்றவாளிகள் என்று காலையே அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான தண்டனை விவரங்களும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமான ஹைலைட், அனைவரும் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை, சிறை தண்டனை பெறுகிறார்கள் என்பதுதான். இன்றைய அவர்கள் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னு தெரிகிறது. அவர்கள் ஏற்கனவே 6 ஆண்டுகள் சிறையில் இருந்த நிலையில் அவர்கள் இதர வாழ்நாளையும் இந்த தண்டனையின் அடிப்படையில், இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் சிறையில் கழிக்கப் போகிறார்கள் என்பது தான் இந்த தீர்ப்பில் நிலைநாட்டப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமாக நீதியாக பார்க்க முடிகிறது. நேர்களே, நம்முடைய சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் ஹென்றி டி பேன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த தீர்ப்பை வரவேற்கிறீங்களா சார்? இது முழுமையாக வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. காரணம், அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, அனைவரும் முழுமையாக அனைத்து சாட்சிகளும் சாட்சியம் அளித்தார்கள். அவர்களுக்கு ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருப்பது என்பது இது போன்ற தீர்ப்புகள் தான் கண்டிப்பாக நீடித்து நிற்கும், உச்ச நீதிமன்றத்திலும் நிற்கும், மற்றவர்களுக்கு தைரியமூட்டுகின்ற ஒரு தீர்ப்பாகவும் இது இருக்கும். இது போன்ற சம்பவங்களில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தைரியமூட்டுகின்ற ஒரு தீர்ப்பாக இது மாறி பரவலாக அனைத்து கல்லூரிகளிலும் பேசுகின்ற, அனைத்து இளைஞர் அமைப்புகளிலும் பேசுகின்ற ஒரு தீர்ப்பாக இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு சிவில் சமூகத்தை சார்ந்தது.